எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்ச பட்டை இலை இதெல்லாம் போட்டுடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 6 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் ஒரு லெமனு, தக்காளி ஒரு 7 பழம் தக்காளி, புதினா கட்டு ஒன்று, மல்லி தேவைக்கேற்ப, அப்புறம் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 200 கிராம் சின்ன வெங்காயம், 10 பச்சை மிளகாய். இதெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இது தாளிக்கிறதுக்குங்க பட்டை இலை கிராம்பு எல்லாம், தயிர் ஒரு 2 பாக்கெட்டு, வரமிளகாய் 2 ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூனு, இது தாளிக்கிறதுக்கு பட்டை இதெல்லாம் வந்து போட்டு அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி போட்டுக்கலாம். இலை கிராம்பு சோம்பு எல்லாம் அரைக்கிறதுக்குங்க. இப்போ எல்லாம் அரைச்சிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இருங்க ஒரே நிமிஷம். இப்போ பெரிய வெங்காயம் போட்டலாம் பாருங்கள். பெரிய வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வணங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் இந்த கரம் மசாலா இதாங்க மெயின். சிக்கன் பிரியாணிக்கு இதான் மெயின் பாயிண்ட்டு. இது போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டே கொடுக்கும். இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இது போட்டுக்கலாம். பாருங்கள், சின்ன பெரிய வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்துக்கணும். நல்லா வணங்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா இந்த பச்சை வாசம் போகி நல்லா வணக்கிக்கலாம். நல்லா இது வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கிண்டிக்கலாம். இது நல்லா மசிட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப எவ்வளோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். மூடி வச்சா கொஞ்சம் நேரம் நல்லா மசிக்கட்டும். இப்போ தயிர் ஒரு 2 பாக்கெட் ஊற்றிக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். லெமன் 1/2 பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கறி அலசி வச்சுருக்குங்க, அதை போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கு. இது போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி. பாருங்கள், சூப்பரான சிக்கன் பிரியாணி. நல்லா வெந்துருச்சு கறி. அதுக்கு சிக்கன் கிரேவிங்க. நல்லா காரமாக சூப்பராக இருக்கும்.